2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி அட்டவணை என்பது வெளியாகிருக்கு. இதில் சென்னை அணிகளினுடைய போட்டியை பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் 23ஆம் தேதி சென்னை அணியும் மும்பை அணியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 28ஆம் தேதி சென்னை அணியும் பெங்களூர் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. மார்ச் 30ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சென்னை அணியும் குவைத் மைதானத்தில் விளையாடுறாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை அணியும் டெல்லி அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி பஞ்சாப் அணியும் சென்னை அணியும் முலான்பூர் மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி லக்னோ அணியும் சென்னை அணியும் லக்னோவில் விளையாடுறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 20ஆம் தேதி மும்பை அணியும் சென்னை அணியும் மும்பை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாட இருக்கிறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை அணியும் பஞ்சாப் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாட இருக்கிறாங்க. மே 3ஆம் தேதி பெங்களூர் அணியும் சென்னை அணியும் பெங்களூர் மைதானத்தில் விளையாட இருக்கிறாங்க. அதன் பிறகு கொல்கத்தா அணியும் சென்னை அணியும் கொல்கத்தா மைதானத்தில் மே 7ஆம் தேதியும் விளையாட இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மே 12ஆம் தேதி சென்னை மைதானத்தில் விளையாட இருக்கிறாங்க. மே 18ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் அகமதாபாத் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடிருக்கிறாங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடக்கூடிய போட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 23ஆம் தேதி மும்பை சென்னை மைதானத்துலையும் விளையாடுறாங்க. மார்ச் 28ஆம் தேதி சென்னை ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அந்த வரிசையில் ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னை அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை அணியும் பஞ்சாப் அணியும் சென்னை மைதானத்தில் விளையாடுறாங்க. அதன் தொடர்ச்சியாக மே 12ஆம் தேதி சென்னை அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விளையாடுறாங்க. சென்னையின் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவிருக்கு.